வில்லேஸ் வில்லேஸ் வில்லேஸ். ஆமா, இதோ வருகிறேன். செல்ல சார்ஜர்ல போட்டு போயிடலாம். அவ்வளவுதான். ஐயோ, சுவிட்ச போட மறந்துட்டேனே. சொல்லுங்கள் தாயே. இது என்ன புதுசா ஆட்டம்? என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க, வேலை இருக்கு. கடையில போய் இந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வா. அவ்வளவுதானே. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். என்ன செல்லுல சார்ஜ் முடிஞ்சிருச்சோ? சரியாக சொன்னீர்கள். இப்ப சார்ஜர்ல போட்டிருக்கேன். வந்த உடனே டிஸ்சார்ஜ் பண்றவன் இது எப்படி? இவனுக்கு என்ன ஆச்சு? ஒரு மாதிரி துருதுருன்னு நிக்கிறான். எல்லாம் செல்லு பண்ற வேலையா இருக்கும். நீங்க உடனே இப்படிதான் சொல்வீங்க. இவ எங்க போனா? டெலேஸ் 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 டெலேஸ். தலைவார வேண்டாமா? இத வர. நீங்க தானா? தலைவார வேண்டாமா? வர. அதுல உட்காரு. கொஞ்ச நேரம் செல்ல இல்லாம இருக்க முடியாதா உனக்கு? செல்லு இல்லாம இருந்தா தான் வாழ்க்கையில முன்னேறிடலாமே. நீங்க உடனே இப்படிதான் சொல்வீங்க. கொஞ்ச நேரம் செல்ல கீழே வை. சரியான நேரத்துக்கு சாப்பிடணும். நீ சரியா சாப்பிட மாட்டேங்கிறியே. என்னடி பேச மாட்டேங்கிற? சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறேன்னு அப்பா சொல்றாங்கல்ல. அத சாப்பிட இஷ்டம் இல்லப்பா. ஏன்? அவளுக்கு பசிச்சிருக்காதா இருக்கும். சம்திங் ராங். ஸ்ட்ரெஸ்டா இருக்கா? பயிரை வச்சு வச்சிருக்க, போய் சாப்பிடு. வேண்டாம்மா. நீ வர வர சரியா சாப்பிடுறது இல்ல. பசிக்கலம்மா. இப்படி செல்லுலயே இருந்தா எப்படி பசிக்கும்? மலர், என்னங்க? இங்க வா. இதுல உட்காரு. என்னங்க? நம்ம பிள்ளைங்க போக்கு எனக்கு சரியா தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? ரெண்டு பேருமே செல்போனுக்கு அடிக்டா இருக்காங்க. கவனிச்சியா? எல்லா பிள்ளைங்களும் செல்லும் கைமா தானே அலையுது. நீ இப்படியே முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. உன் மகன் படுத்தது ராத்திரி 3 மணிக்கு. உன் மக படுத்தது 2 மணிக்கு. உனக்கு தெரியுமா? அவ்வளவு நேரம் என்னங்க பண்ணாங்க? உன் மகன் ஒரே ரீல்ஸ் ஷார்ட்ஸ்னு பாத்துக்கிட்டு இருக்கான். மக ஒரே கேம்ஸ்ல இருக்கா. ஐயோ, ரெண்டு பேரும் செல்போன் அடிக்ஷன்ல இருக்காங்க. நாம என்னங்க பண்றது? நான் டெய்லி சொல்லதான் செய்யறேன். வளர்ந்த பிள்ளைங்க அடிக்கவா முடியும்? யாருன்னு பாரு. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் டாக்டர். வாங்க டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வாங்க டாக்டர். நாங்க நல்லா இருக்கோம். வாங்க டாக்டர், உட்காருங்க. தேங்க்ஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ரெண்டு பேருமே செல்போன் அடிக்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்கு நிறைய பசங்களும் பொண்ணுங்களும் இப்படிதான் இருக்கிறாங்க. வீணா தங்களோட வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்க. இதுக்கு என்னதான் செய்யறது டாக்டர்? நம்ம பிரமிக்கத்துக்கு அதிசயமா படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் நம்ம உடம்புல நமக்கு தேவையான ஹார்மோன்ஸை கொடுத்திருக்கிறாரு. எல்லாமே நமக்கு நல்லதுக்காக தான். அதான் தெரியுமே. அதுல டோப்பமைன்னு ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட அளவு சுரந்தா நல்லது. அது நம்மளை உற்சாகமா வச்சிருக்கும். அது அளவுக்கு மேல சுரந்தா
நம்ம மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கப்படும். அப்படியே டாக்டர்? ஆமா, நான் ரொம்ப டீப்பா போகாம மேலோட்டமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சொல்லுங்க டாக்டர். பொதுவா ஒரு சினிமா கிளைமேக்ஸ் சீன்ல, அதே மாதிரி நமக்கு பிடிச்ச கேமுடைய பாசிட்டிவ் ஃபினிஷ்ல இது டோபமைன் சுரக்கும். அது நம்மளை உற்சாகமா வைக்கும். தட்ஸ் குட், அது நல்லது. ம். இப்போ 30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் இன்ஸ்டா ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது, ஒரு ரீல்ஸ் இல்லை ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கும்போது டோபமைன் சுரக்க ஆரம்பித்து குறையும். அடுத்த ஒரு ரீல்ஸ் இல்லை ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கும்போது மறுபடியும் டோபமைன் சுரக்க ஆரம்பித்து குறையும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக ரீல்ஸ் ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பார்க்க பார்க்க டோபமைன் அதிகமாக சுரந்து மக்களை பாதிப்புக்குள்ளாக்கி வச்சிருக்கு. கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்குது. இதனால தான் இன்னைக்கு பசங்க பொண்ணுங்க படிக்க ஆர்வம் இல்லாம, சரியா படிக்காம, சாப்பிட இஷ்டம் இல்லாம, கெட்ட எண்ணங்களோட கெட்ட பழக்கங்களோட மன அழுத்தத்தோட காலந்தள்ளுறாங்க. இப்படியே இருந்தாங்கன்னா அவங்களோட மனநல பாதிக்கப்பட்டு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு அவங்க எதிர்காலம் ரொம்பவே பாதிக்கப்படும். இந்தாங்கம்மா புடிங்க. ஓகே தென் see you. எனக்காக ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாவ். நீ இப்படி செல்லியே இருந்தா எப்படிடா படிச்சு நல்ல மார்க் எடுப்ப? அதெல்லாம் படிச்சிடலாம்ப்பா. அதான் எப்ப படிப்பான்னு கேக்குறேன். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு படிப்பப்பா. இதோ வந்துகிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பையன் இப்ப பாஸ் பண்றதுக்கே கஷ்டப்படுறான். என்னன்னு தெரியல டாக்டர். இப்ப 2 நாளா ரொம்ப உற்சாகமா இருக்கான், ஸ்பீடா இருக்கான். இவனோட நடவடிக்கையை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. உங்க பையனுக்கு டோபமைன் எஃபெக்ட் மாதிரி தெரியுது. ஆ? என்ன டாக்டர் சொல்றீங்க? மூளையில டோபமைன் அளவுக்கு அதிகமா சுரந்தா இந்த மாதிரி மன பாதிப்பு வரும். ஐயோ. இது இப்படியே விடுறது ஆபத்து. ஆ. இதுதான் செல்போனால மனநல பாதிக்கப்பட போறதுக்கு பிகினிங். ஆ? ஆ. மனச்சோர்வு, மன அழுத்தம், தலைவலி, அப்படியே ஹார்ட் படபடக்கும், ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ. படிக்க மனசு வராது, அப்படியே படிச்சாலும் மனசுல நிக்காது, கான்சென்ட்ரேஷன் இருக்காது, சாப்பிட மனசு வராது. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்றேன். இதுல இருந்து வெளியே வர அவங்க என்ன டாக்டர் செய்யணும்? அவங்களா பார்த்து இது தப்புன்னு உணரணும். அடுத்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை, கேம்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணணும். செல்போன் பயன்படுத்துறதையே குறைக்கிறது நல்லது. அடுத்து தங்களோட வேலையில மனசை முழுமையா போடணும். எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது கேம்ஸ் கிரவுண்ட்ல போய் விளையாடலாம். மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம். சூப்பர் டாக்டர். இது ஒரு சாத்தானுடைய கண்ணி. அதனால நம்மை படைத்த தேவன் நம்மளை ஆளுகை பண்ண அனுமதிக்கணும். அவரோட ஆலோசனைகளை தினமும் வாசிக்கணும். அவரோட பேசி நல்ல உறவுக்குள்ள வரணும். அப்படி வந்துட்டா வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் டாக்டர். இனி நீங்க சொல்ற மாதிரியே செய்ய ட்ரை பண்றேன். குட். அப்பா, கொஞ்ச நாள் செல்போனை நீங்களே வச்சுக்கோங்க. நான் செல்போன் இல்லாம வாழ ட்ரை பண்றேன். எனக்கு ஒரு வாலிபால் மட்டும் வாங்கித்தாங்க. நான் பழைய மாதிரி காலையிலயும் சாயந்தரமும் கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்றேன்ப்பா. நிச்சயமா வாங்கி தரேன்பா. அதுதான் நல்லது தம்பி. நானும் நீங்க சொன்னதெல்லாம் கவனிச்சேன். இனி நானும் நீங்க சொல்ற மாதிரியே செய்ய போறேன் டாக்டர். கிளாட். எனக்கும் இந்த கையடக்க கலரை வேணாம்ப்பா. இந்த மொபைலால என்னோட லைஃபை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ரொம்ப சந்தோஷமா. எனக்கு ஒரு ஸ்கிப்பிங் ரோப் வாங்கி தாங்கப்பா. உடனே வாங்கி தரேம்மா. ஏய் டெல்லிஸ், என்ன? நம்ம கிரவுண்டுக்கு போய் விளையாடுறதுக்கு முன்னாடி வீட்ல ஓடி பிடிச்சு விளையாடலாமா? நான் ரெடி. அம்மா வரீங்களா? ஆமா, இந்த வயசான காலத்துல ஓடி பிடிச்சு விளையாட வேண்டியதா? அப்படின்னா அப்பா கிட்ட மட்டும் நான் சின்ன புள்ளன்னு சொல்றீங்க? சரியான கேள்வி. அது சும்மா சொல்வேன் போடு. வசமா மாட்டிக்கிட்டியா?